திருவண்ணாமலை செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பேர் மீதும் செங்கம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவுக்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் வரந்தவாடு கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். 3 பேரையும் கைது செய்துள்ளனர் போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா உட்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாணவி விடுமுறையில் தனது மாமா வீட்டில் உள்ள ஆடுகளை மேய்க்க ஏரிக்கு சென்றிருந்த போது அங்கு இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த தனஜெடியன் என்பவரின் மகன்களான ராமஜெயம் வயது 33 மற்றும் இவரது தம்பி பவன்குமார் வயது 31 இருவரும் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் இதனை பார்த்துள்ளார். மாணவியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த 3 பேரையும் போக்சோ சட்டத்தில் செங்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தனது பாட்டி மற்றும் அத்தையிடம் மாணவி கூறியுள்ளார். இதனை தொடர்ந்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். புகாரை ஏற்ற செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் புகாரில் குறிப்பிட்டிருந்த ராமஜெயம், பவன்குமார் மற்றும் செல்வராஜ் ஆகிய 3வரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் போக்சோ சட்டத்தில் கீழ் 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கற்பகம், 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.